ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். க்ஷுப்தாத்ரௌ க்ஷுபித ஜலோதரே ததானீம். க்ஷுப்தாத்ரௌ க்ஷுபித ஜலோதரே ததானீம். दुग्धाब्धौ गुरुतर भारतो निमग्ने. दुग्धाब्धौ गुरुतर भारतो निमग्ने. देवेषु व्यतिततमेषु तत्प्रियैषीः. देवेषु व्यतिततमेषु तत्प्रियैषीः. प्राणैषी कमठतनुं कठोरपृष्ठाम्. प्राणैषीकमठतनुं कठोरपृष्ठाम्. क्षुब्धाद्रौ क्षुभितजलोदरे तदानीं. दुग्धाब्धौ गुरुतर भारतो निमग्ने. क्षुब्धाद्रौ क्षुभित जलोदरे तदानीं. दुग्धाब्धौ गुरुतर भारतो निमग्ने. देवेषु व्यतिततमेषु तत्प्रियैषीः. प्राणैषी कमठतनुं कठोरपृष्ठाम्. देवेषु व्यतिततमेषु तत्प्रियैषीः. प्राणैषीकमठतनुं कठोरपृष्ठाम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததானீம் அப்போது, துக்த அப்தவ் அந்த பார்க்கடலில், க்ஷுபித ஜல உதரே அந்த கடலோட உட்பாகம், உதரம் அதாவது கடலோட உட்பாகத்தில், க்ஷுப்த அத்ரவ் அந்த மந்தரமலை சுழன்றது. அப்படி சுழலும்போது குருதர பாரதக மிக அதிகமான கனத்தினால அந்த மந்தரமலை நிமக்னே அந்த பார்க்கடலுக்குள்ள மூழ்கி போய்விட்டது. தேவேஷு வியதித தமேஷு தேவர்கள் ரொம்ப வருத்தமடைந்தார்கள். ஆனால் தத் பிரியைஷி அவர்களுடைய நன்மையை விரும்புகிறவரான நீங்கள், கடோர பிருஷ்டாம் மிக உறுதியான முதுகை உடைய, கமட்டதனும் ஆமையோட திருமேனியை, பிராணைஷி கொண்டவர் ஆனீர்கள். அதாவது ஆமையாக கூர்மமாக அவதாரம் எடுத்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். க்ஷுப்தாத்ரௌ क्षुभितजलोदरे तदानीं. दुग्धाब्धौ गुरुतर भारतो निमग्ने. देवेषु व्यतिततमेषु तत्प्रियैषीः. प्राणैषी कमठतनुं कठोरपृष्ठाम्. வாசுகியின் தலைப்பகுதியில் அசுரர்களும் வால் பகுதியில் தேவர்களும் நின்று கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். அப்போது பார்க்கடலின் உதரம் அதாவது உள்பாகம் கலங்கியது. மந்தரமலை சுழல சுழல அதிகமான கனத்தால் மலை மூழ்கி போய்விட்டது. தேவர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள். தேவர்களுடைய நன்மையை விரும்புபவரான நீங்கள் மிக உறுதியான மிக கடினமான முதுகை உடைய ஆமையின் உருவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று பட்டத்ரி கூறுகிறார்.